சர்க்கரை ஒன்றும் பழைய வியாதி இல்லை, ரொம்ப ஒரு அந்த காலத்துல ஆதி காலத்திலிருந்து உள்ள வியாதி தான். 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடியே சர்க்கரை வியாதியை பத்தி யூரோப்லயும் எழுதியிருக்காங்க, தமிழ் மருத்துவத்திலையும் எழுதியிருக்காங்க. எங்கேயாவது சிறுநீர் கழித்து விட்டு வந்தால் அந்த சிறுநீர் கழித்த இடத்துல எறும்பு மொச்சுதுன்னா அவர்களுக்கு மேக நோய் இருக்குது, பிரமேகம் அல்லது மதுமேக நோய் இருக்கு அப்படின்னு 2000 வருஷத்துல எழுதியிருக்காங்க. அன்றைக்கு சொல்லும் போது கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனிறைச்சி போதை, ஓதுவாய் நெய்யும் பாலும் பரிவுடன் உண்பீராயில் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேருந்தானே அப்படின்னு அன்னைக்கு பாட்டு சித்த மருத்துவத்துல சொன்னான். நாங்கள் படிக்கிற காலத்துல அதை ரொம்ப விளையாட்டா கிண்டல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இது மாதிரி கொழுப்பு உணவுகளை நிறைய சாப்பிட்டாங்க, இல்ல கனாவினான்னு ஒரு மாவு பண்டங்களை சாப்பிட்டாங்க, அதனால வந்ததுன்னா பரவாயில்ல. இந்த கோதையர் கலவி போதையெல்லாம் எப்படி சர்க்கரை வியாதி வர்றதுக்கு காரணமா இருக்கும்? அத்தனை மானுடனுக்கும் கலவி போதைங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே, அது எப்படி ஒரு காரணமாக இருக்கக்கூடும்னு நாங்க வாதிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைய அறிவியல் மிக தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, கலவி போதை கூட ஒரு முக்கியமான காரணம் மதுமேகத்திற்கு. கலவி காரணம் அல்ல, கலவியின் போதை, பர்வர்டட் செக்ஷுவல் தாட், அது கூட ஒரு முக்கியமான காரணம் என்று இன்றைய அறிவியல் சொல்லி இருக்கிறது. நம் தமிழ் சமூகம் எவ்வளவு ஆழமாக அந்த வார்த்தையை கலவி போதை என்று போட்டிருக்கிறாள் என்று பாருங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் சக்கரை வியாதினா பாரம்பரியமா வரலாம், இல்லைன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு குறைஞ்சதுன்னா வரலாம், இல்லைன்னா நமக்கு மன அழுத்தம் அதிகமான வரலாம், இல்ல மாவு பண்டங்கள் அதிகமான வரலாம்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அந்த குளோபல் டிசீஸ் பர்டன் 2018 அவர் சொல்லி இருக்கிற இன்னொரு காரணம் ஏர் பொல்யூஷன் ஒரு காரணம், காற்று மாசுபடுதல் ஒரு காரணம் என்று சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு தெரியணும்? இங்க நான் பார்க்கிற அத்தனை முகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயதுக்குள்ளான முகங்கள் தான் ஏராளமாக தெரிகிறது. நமக்கு மிக மிக முக்கியமான செய்தி நண்பர்களே, ஏனென்றால் அன்றைக்கு நம் தமிழ் சமூகம் இந்த சர்க்கரை வியாதியை பார்த்தது முதுமையில. 65-70 வயசுல தான் நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை வியாதி வந்துச்சு. ஆனா இன்றைய புள்ளிவிவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 25-40 வயதுக்குள்ளாக இருக்கிற நபர்களுக்கு தான் இன்றைக்கு சர்க்கரை வியாதி மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. சர்க்கரை மட்டும் இல்ல, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள். முதல் நோய் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் அத்தனையும் இந்த 25-40 வயதுக்குள்ளார நண்பர்களுக்கு தான் நிறைய வருது. ஒரு 1000 மரணம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 1000 டெத், 1000 மரணம் நடக்குதுன்னா 741 மரணங்கள் வெறும் இந்த 4 தொற்றாத வாழ்வியல் நோய்கள்ல தான் நடக்கணும். அப்ப 75% மரணங்களுக்கு காரணமா இருக்கிற ஒரு நோய் கூட்டம் நம் வயதை ஒத்த நம் குடும்பத்தினருக்கோ நம் மக்களுக்கோ அதிகரித்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி, நாம் அத்தனை பேரும் ஓடி ஓடி உழைப்பதும் புலம்பெயர்ந்து வந்திருப்பதும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டும் சில நேரங்களில் அவமானங்களையும் துரோகங்களையும் சந்தித்து கொண்டும் ஓடி ஓடி உழைக்கிறோம்னா நம்ம அத்தனை பேருக்கும் அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னா, நம் அடுத்த தலைமுறை நாம் பெற்ற கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் கல்வி கேள்வியில் சிறந்த மனிதர்களாக ஆளுமை மிக்க மனிதர்களாக வர வேண்டும் என்கிற ஒற்றை காரணம் தான் என்பதில் யாருக்கும் மறுப்பு இருக்காது. நம்ம எல்லாரும் ஓடி ஓடி அதுதான் உழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை மருத்துவ ரீதியாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு கருத்தரங்கில் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் ஊர் ஊரா போய் அதை பத்தி பேசுவதற்கான ஒரு முனைப்பு எனக்கு வந்தது. நண்பர்களே, நான் பல்வேறு கருத்தரங்குகளில் இதை பேசி இருக்கிறேன், இங்கேயும் கண்டிப்பாக அதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. சில நேரங்களில் என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிற, நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்களேன்னு. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, யாரோ 10 பேர் கேட்காமல் இருக்கலாம், அவர்கள் இதை கேட்டு கொஞ்சம் யோசித்தாங்கன்னா அது அந்த கருத்தரங்கின் அந்த செய்தியின் வெற்றியாக இருக்கும். அதனால கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்லுவேன். 2012 நடந்துச்சு நண்பர்களே. 2012 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு நடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை மாதிரி நிறைய மருத்துவர்கள்,
நிறைய செவிலியர்கள், நிறைய பேர் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, சில பேர் நோய்க்காக ரசாயன சிகிச்சையோ இல்லை என்றால் கதிர்வீச்சு சிகிச்சையோ அறுவை சிகிச்சையோ எடுத்துக்கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாம் அமர்ந்திருக்கிற கூட்டத்தில் நானும் உங்களை போல் ஒருவனாக அங்க உட்கார்ந்திருந்து பேசுபவர்களுடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பேராசிரியை, ஒரு அம்மா, அவங்க புற்றுநோய்க்காக பல்வேறு ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறவங்க, அவங்க தன்னுடைய பிரசன்டேஷனை பவர் பாயிண்ட்ல போடுறாங்க. முதல் ஸ்லைடு, ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டு அவங்க விளக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால அந்த உரையை முழுசாக உன்னித்து கேட்க முடியவில்லை. அவ்வளவு தூரம் மன வலியும் வேதனையும் வந்துருச்சு. அவங்க என்ன ஆங்கிலத்தில் பேசினாங்க, அந்த ஸ்லைடை போட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், என்னை மிகவும் உலுக்கிய ஒரு வார்த்தை. அவங்க மொத்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், this is the only unfortunate generation those who are going to see their own children's death on their lifetime அப்படின்னா. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை தான் மரிக்கும் முன்னால் அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று. எவ்வளவு வலி வரும் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் தாத்தா 100 வயது வரைக்கும் இருந்தாரு. அவர் மரித்த போது தகப்பனுக்கு 70 வயது இருந்தது. அவர் 100 வயது ஆகும்போது, அவர் மரிக்கும் போது அடுத்த பேரன் 60-70 வயதில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் 90 வயதில் இறந்தார். ஆனால் இந்த சூழல் இன்றைக்கு மாறி வருகிறது நண்பர்களே. ஒரு காலத்தில் என்னுடைய மருத்துவமனைக்கு நோயுற்ற ஒரு குழந்தையை தாய் கூட்டிட்டு வருவாங்க, இல்ல தகப்பன் கூட்டு வருவாங்க. இன்றைக்கு நீங்கள் சென்னைக்கோ தமிழகத்தின் எந்த மருத்துவமனைகளுக்கோ அதன் வாசலில் ஒரு 15 நிமிடம் நின்று பாருங்கள். பல்வேறு சமயத்தில் 40 வயதில் நோயுற்ற ஒரு பையனை 60 வயது நபர் கையெடுத்து கூட்டு வருவதை கண்ணால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இளைய சமுதாயம் நோயில் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் இது ரொம்ப பயமுறுத்துவதாக, அச்சுறுத்துவதாக தோணலாம். அச்சம் வேறு, விழிப்புணர்வு வேறு. விழிப்புணர்வு இருந்தால் அச்சத்தை விலக்கிட முடியும். என்ன நடக்குது என்று தெரியணும். நமக்கு முன்னால் உள்ள சவால்கள் பற்றி அத்தனை ஆட்டம் பாட்டங்களில் நம்ம காட்டும். அத்தனை சவால்களையும் மீறி நாம் ஜெயித்து காட்ட வேண்டும் என்றால் உடல் உறுதியோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக கட்டாயமான விஷயம். முன்னாடி மாதிரி அது ஒரு தேர்வு இல்லை, கட்டாயம். இட்ஸ் நாட் a choice, அது mandate. நிச்சயமா உடல் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நாம் லட்சியங்களை நோக்கி நகர முடியும். இப்படியான சூழல்ல நாம் ரொம்ப அக்கறையோடு பார்க்க வேண்டியது நம் அடுத்த தலைமுறையை. இன்றைக்கு 10 வயதிலும் 12 வயதிலும் 15 வயதிலும் இருப்பவர்கள் தான் நம்முடைய மிக மிக முக்கியமாக யோசித்து அவர்களுடைய உடல் நலத்தை அக்கறையாக கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே.